வையாவூர் கிராமத்தில் தனிநபர்கள் பொதுமக்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வந்த பாதையை மறித்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சுவர் எழுப்பி மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கிறார்கள். ஊர் மக்கள் நலன் பெற வேண்டும், ஊர் மக்களுக்கு பாதை வேண்டும் என்பதற்காக அரசுக்கு எழுதி கொடுத்த நிலத்தை தங்களுக்கு சொந்தமானது என்று சட்டவிரோதமான முறையில் ஒரு அடாவடித்தனமான அணுகுமுறையை அந்த நபர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக இதில் தலையிட்டு வருவாய்த்துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று கடைசியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இது பொதுப்பாதை, ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இறுதியாக ஒரு உத்தரவிட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவு உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு பொது நோக்கத்திற்காக நிலத்தை வழங்கியவர் இன்றைக்கு அதை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பதை எந்த விதத்திலும் நாம் அனுமதிக்க முடியாது. உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு இந்த பாதை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வரக்கூடிய வகையில் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். இந்த பாதையை அடைத்த காரணத்தினால் இந்த பகுதி மக்களுடைய அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களுடைய கழிவுநீர் உட்பட செல்ல முடியாத ஒரு நிலைமை என்பது இருக்கிறத இப்போ பார்த்தோம். பூரா அடித்து கிடக்குது. இதன் விளைவாக சுகாதார கேடு என்பதும் ஏற்படும். ஆகவே மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவின் அடிப்படையில் விரைவாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தி பாதையை மீட்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்போ இறுதியாக அது அளந்து சர்வே பண்ணி இது பொதுப்பாதை தான், தனிநபருக்கு சொந்தமானது அல்ல என்று இறுதியான உத்தரவு இப்போ பிறப்பிச்சிருக்காரு. அதனால் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும் என்று தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டிருக்கார். இவ்வளவு நாள் காலதாமதமானாலும் இறுதியாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய இந்த உத்தரவு என்பது மக்களுக்கு சாதகமான ஒரு உத்தரவாக வந்திருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு இறுதியான தீர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. அதை செயல்படுத்த வேண்டும் என்பது தான் நான் கேட்டுக்கிறேன். நாங்கள் மக்கள் இருக்கிற வரைக்கும், மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் நடத்துகிறோமா இன்னொருத்தர் நடத்தலாம்ன்றதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு ஆட்சியாலையும் 100% மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வு காணுவது என்பதெல்லாம் நடைமுறையில் அவங்களுக்கு சாத்தியமே கிடையாது. ஒரு முதலாளித்துவ கட்சி ஆளக்கூடிய ஒரு நாட்டில் மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு ஏற்பட்டுவிடும் என்பதெல்லாம் என்றைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மக்கள் இருக்கிற வரைக்கும், மக்களுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் போராட்டத்துக்கு தலைமை ஏற்று நடத்திக்கிட்டே இருக்கோம். 100 நாள் சாதனைகளை பொதுக்கூட்டம் போகிறாங்க. அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? 100 நாளில் என்னென்ன சாதனை? 100 நாள் அரசு அதிகாரிகளாம் என்ன செயல்படுறாங்க? இல்லை, முதல் பட்ஜெட் என்பது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தேர்தல் காலத்தில் கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்புகள் அதில் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த சாதனைகளை அவங்க சொல்கிறாங்க. நடைமுறைக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. அறிவிப்பு தானே சொல்கிறாங்க. 100 நாளில் ஒவ்வொன்றா தானே வர முடியும். புதுசாக ஒரு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆட்சி அமைச்சு 100 நாள் தான் ஆகுது. பட்ஜெட் போடப்பட்டதே 5ஆம் தேதி தான். அதுக்கப்புறம் 15-20 நாள் தான் ஆகுது. இதுக்கு பிறகு தான் நடைமுறைக்கு வரும். கடந்த ஆட்சியில் கட்டப்பட்ட நிறைய கட்டடங்கள், எல்லாமே இதுவரை திறக்கப்படணும் அப்படியே கிடக்கு. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு தானே அமைச்சர்கள்லாம் வெளியே போவாங்க. 8ஆம் தேதி வரைக்கும் சட்டமன்றம் இருக்கு. கட்டடங்கள் எல்லாமே, பணிகள் நிறைவு பெற்ற கட்டிடங்கள் எல்லாமே திறக்கப்பட வேண்டும் என்பது தான் எல்லோருடைய. திறந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரணும். அரசனுடைய பொதுப்படத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் எதுவாக இருந்தாலும் அது சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிறனால அது முடிஞ்ச பிறகு திறப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் கொடுத்துருக்காங்க. அதை திரும்ப சொல்லுவீங்க. திமுக ஆட்சியிலும் அவங்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கலைஞர் ஆட்சியில் இருக்கிறப்ப வழங்கப்பட்டதுன்னு அவங்க சார்பாக சொல்கிறாங்க. அதை பற்றி எங்கே அவங்க ஆட்சியில் வழங்கினாங்க? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியிலையும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இலவசமாக கார் வழங்கிய அறிவிப்பு என்பது வந்ததே இல்லை. இதுதான் முதல் தடவை. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடன் வழங்குவதற்கான ஏதோ ஒரு ஏற்பாடு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது விவரம் தெரியல. பட் இதுவரைக்கும் இலவசமாக அரசின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது என்பது இதுதான் முதல் முறை. ஆகவே அது கூடாது. எல்லாருமே பெரும்பகுதியானவர்கள் ஏற்கனவே சொந்த கார் வச்சிருக்கக்கூடிய நிலையில் சுத்தமாக கார் வாங்கவே முடியாது. கார் வாங்குவதற்கு வசதியே இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடன் உதவி மூலமாக
கார் வழங்குவதற்கு கடனுதவி வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் சிபிஎம்னுடைய நிலை. அதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். திமுக மற்றபடி எல்லோருக்கும் எங்களுக்கு வேணாம், மொத்தத்திலே கொடுக்க வேணான்றமே.